ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைய வீடியோவில் இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை எப்படி போக்குறது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருக்கிறது, நெகட்டிவாக இருக்கிறது அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டியது அப்படின்றது தான் ரொம்ப அவசியமான விஷயம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையுமே போயிட்டு இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இது கிடைக்கலாம், இல்லை இதை இழக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிடைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நான் இழக்காமலேயே இருந்துட்டாலே போதும் அப்படின்ற சிந்தனை தான் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அது வாழ்க்கையில் சின்ன முடிவுகள்லேருந்து பெரிய முடிவுகள் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கிறத இழந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவான விஷயம் வந்துடக்கூடாது. பாசிட்டிவான விஷயம் வருதோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நெகட்டிவான விஷயங்கள் வந்துடக்கூடாது அப்படின்ற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே எப்பயுமே பேலன்ஸ்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் பாசிட்டிவுக்கு இருக்க பவரோட நெகட்டிவ்க்கு இருக்க பவர் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால என்றைக்குமே நமக்கு இந்த நெகட்டிவ் தான் நம்மளோட முழு சிந்தனையும் ஆட்கொள்ளும். இந்த நெகட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, நெகட்டிவ் பாசிட்டிவ் வேற. நெகட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு சிந்தனையை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, அதை முழுசா காதுல வாங்கறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களும் தவறாகத்தான் போகும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அந்த குரல் தான் நெகட்டிவிட்டி. ஒரு விஷயத்தை சிந்திச்சு அதுல எது சரி அப்படின்னு முடிவு எடுக்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. அது அந்தந்த விஷயத்தை பொறுத்தது. ஆனால் எந்த விஷயத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே இது கண்டிப்பா தப்பாதான் போகும் அப்படின்ற எண்ணம் வருது பாத்தீங்களா? அந்த எண்ணம் தான் நெகட்டிவிட்டி. அதை தான் நம்ம போக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த நெகட்டிவிட்டியை போக்குறதுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ரொம்ப எஃபெக்டிவான டூல் இதுதான். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தெரியலாம். இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு உங்க மனசுக்கு தோணலாம். இது எல்லாரும் செய்யணுன்றது கூட அவசியம் இல்லை. ஆனால் உங்களோட வாழ்க்கையில நெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிசிங் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நன்றியுடன் இருப்பது. நெகட்டிவிட்டிக்கும் நன்றியுடன் இருப்பதற்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ரெசென்ட்டில் நடக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸ் மட்டுமே தான் உங்களோட கண்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் இருக்க பாசிட்டிவ்ஸ் மட்டுமே தான் தெரியும். நிறைய பேர் காதலில் இருந்திருப்பாங்க, சில பேர் காதலில் ஜெயிச்சிருப்பாங்க, சில பேர் காதலில் தோற்றுருப்பாங்க. இந்த காதலில் ஜெயித்தவங்க அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தேவைப்பட்டது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதில் இருக்க நெகட்டிவ் மட்டுமே தான் தெரியும். ஆனால் இந்த காதலில் தோற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் திரும்பி பார்த்தாங்கன்னா, அது எவ்வளோ நல்ல காலங்களாக இருந்தது, அது காலங்கள் தொடர்ந்து இருக்கலாமே அப்படின்ற சிந்தனை மட்டுமே தான் இருக்கும். அந்த காலங்கள் அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளோ, ஏன் அவங்க பிரிஞ்சாங்கன்ற விஷயங்களோ அவங்க மனசில் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு பாசிட்டிவ் தான் தெரியும், இருக்கும்பொழுது நெகட்டிவ் தான் தெரியும். ஸோ இந்த திரும்பி பார்க்குற பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு, அந்த பயஸ், அது பயஸ்னால் என்னென்னா ஒரு சார்பாக இருப்பது, அது ஒரு சார்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிந்தனையை வைத்து நம்மளுடைய ப்ரெசண்ட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட், அதாவது நன்றியுடன் இருப்பது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பழக வேண்டும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி நார்மலாக தினசரி வாழ்க்கையில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைங்க. அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, ஏதாவது ஒரு செயலை செய்யணும் பொழுதோ, இல்லை முடிவெடுக்கணும் அப்படின்னும் பொழுதோ, ஒரு விஷயத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் அதிகபட்சமாக என் கண்ணுக்கு தெரியுது. யார் எந்த ஒரு சிந்தனையை எடுத்து வந்தாலும் அந்த சிந்தனையை நிறுத்துவதற்கு தேவையான விஷயங்களை என்னால் கொடுக்க முடியுதே தவிர, அந்த சிந்தனையை முன்னெடுத்து செல்வதற்கோ, அந்த சிந்தனையை எக்ஸிக்யூட் செய்வதற்கோ என்னால் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே செய்ய முடியல அப்படின்ற பிரச்சனை. இந்த ரெண்டுத்துக்குமே கிராட்டிடியூட் தான் யூஸ் பண்ணணும், அதாவது நன்றியுடன் இருப்பது தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது அதில் இருக்க நெகட்டிவ் மட்டுமே தான் கண்ணுக்கு தெரியுதா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் வாழ்க்கையில் ப்ரீவியஸாக நீங்கள் எடுத்த முடிவுகளில் இருந்து நல்ல விஷயங்கள் விளைந்த இடங்களை சிந்தித்து பார்ப்பது. இந்த சிந்தித்து பார்க்கும் செயல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் கூட சரியான முடிவுகளை எடுத்திருக்கேன்ல, அப்போ என்னாலேயும் இந்த மாதிரியான சரியான முடிவுகளை எடுக்க முடியும்ல அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்கள் மனசுக்கு வர வைக்கும். இன்னொன்று, அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேலன்ஸை முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். இன்னொன்று முக்கியமான மூன்றாவது விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி விஷயங்கள் சரியாக போன தருணங்களை நான் பாராட்டுகிறேன், எனக்கு நன்றியுடன் இருக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கடவுளுக்கு நன்றியாக இருக்கீங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா, என்னோட வாழ்க்கைக்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொடுத்த மனிதர்களுக்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அந்த இடத்துல எடுத்துகிட்டு வர அந்த பேலன்ஸ் உங்களை சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும். ஏன்னா எப்பயுமே நெகட்டிவ்ல டில்ட் ஆயிருக்க இந்த மனசை பேலன்ஸுக்கு எடுத்துகிட்டு வரணும்னாலே கொஞ்சம் பாசிட்டிவிட்டி தேவைப்படுதுங்க. இன்னொன்று, வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்னோட வாழ்க்கை நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னா, இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது கண்டிப்பாக பயன் தரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெட்டுக்கு நேராக காலையில் எழுந்த உடனே நீங்கள் பார்க்குற விஷயமாக, வாட் ஆம் ஐ கிரேட்ஃபுல் ஃபார் டுடே, இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன
அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. தினம் உங்களோட நாளை அதை வைத்து தொடங்குங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்குங்க. ஆனால் என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்குன்னா அதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அது உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், உங்களோட மனைவி கணவனாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்கும். அந்த நல்ல விஷயத்தை சிந்தித்து அந்த நாளை தூங்குவது ரொம்பவும் நல்லதுங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று, வால் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கோங்க. வால் ஆஃப் கிராட்டிடியூட்னா என்னன்னா, நான் எந்தெந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை எப்பப்பெல்லாம் ஒரு சிந்தனை வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு சின்ன பேப்பர்ல அதை எழுதி தினசரி பார்க்கும் செவற்றின் மீது ஒட்டி வச்சிருங்க. ஏன்னா அது அப்பப்போ பார்க்க என் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்பப்போ ஏதாவது தப்பான விஷயங்கள் நடக்கும், ஆனால் என் வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நெகட்டிவா இருக்கிற இந்த உலகத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நடுநிலையிலிருந்து முடிவை எடுப்பதற்குமே ஒரு லெவல் ஆஃப் பாசிட்டிவிட்டி தேவைப்படுதுங்க. ஏன்னா நம்ம மனசும் சரி இந்த உலகமும் சரி நெகட்டிவாக ரொம்ப அதிகமாக வேல்யூ செய்யும், பாசிட்டிவாக ரொம்ப கம்மியாக தான் வேல்யூ செய்யும். ஸோ இந்த வீடியோவுடைய ரொம்ப முக்கியமான கரு கிராட்டிடியூட். என் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற குறைந்தபட்ச சந்தோஷத்துக்கு என்ன காரணம்ன்றது யோசிக்கிறது, அதற்கு நான் நன்றியுடன் இருப்பது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.